எனக்கு இன்னொரு கேள்வி கூட இருக்குது. ஏன் இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? எஸ்பெஷலி ஜிவி பிரகாஷ் மாதிரி ஆள் வந்து அவ்வளோ பெரிய நல்ல இசை அமைப்பாளர் அவர். எஸ்பெஷலி அவரோட மதராசப்பட்டினம் சாங்ஸ்லாம் நான் நிறைய சாங்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட மதராசப்பட்டினம். அவ்வளோ கிட்டத்தட்ட ஏஆர் ரஹ்மான் கூட லெவலுக்கு பண்ணியிருப்பார். அந்த மியூசிக்கோட அந்த கம்போசிஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு முத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு திறமை வாய்ந்த ஜிவி பிரகாஷ் ஏன் அக்செப்ட் பண்ணுறாரு? அவ்வளோ கோடிய சம்பளம் வாங்குறீங்களே, இளையராஜாவோட இதை நம்ம யூஸ் பண்ணலாமான்னு ஜிவி பிரகாஷ் கூடவா தெரியாது இதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணணும், இளையராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு? ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? அப்போ உங்களோட ஒரிஜினாலிட்டி இங்கே அடி வாங்குது இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜிவி பிரகாஷ் மாதிரி ஆட்கள் யோசிக்கணும் இதை. ஒரு 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 50 வருஷம் கழிச்சு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷோட ரெஃபரன்ஸை காமிச்சு எனக்கு இந்த மாதிரி போடுன்னு சொல்லணும். இளையராஜா அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ வர்ற டேரக்டர்ஸ்லாம் எனக்கு அந்த மாதிரி மியூசிக் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து இப்போ வர மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த அவேர்னஸ் யாருக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது.